கேட்கிற கேள்விக்கும் வர்ற பதிலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எங்க ஊர்ல அவனை பைத்தியக்காரன் மெண்டல்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வந்து அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா திமுகவுல எதுக்கு போய் சேர்ந்தீங்கன்னு கேள்வி கேட்டா பதவி தாராங்க அதனால போய் சேர்ந்தேன்னு சொல்லணும். தனியா நின்று இந்த கட்சியை வச்சுட்டு என்னால தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏவோ எம்பி ஆக முடியாது, எந்த தேர்தலும் நிக்காம நோகாம அவங்க வந்து ஒரு மக்களவை எம்பி கொடுத்துருக்காங்க, அதனால அங்க போனேன்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கணும். இதுதான் பதில். இந்த பதில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். தூக்கி போட்டேன், ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். ரிமோட்டை தூக்கிட்டு போயிட்டான். சரி, யார் ரிமோட்டை தூக்கிட்டு போனா? அந்த ரிமோட்டை தூக்கிட்டு போனவன் பேரை சொல்லுனா அதுவும் கிடையாது. அப்போ கட்சியை கலைச்சாச்சு, கட்சியில இருந்தவனெல்லாம் தெருவில் விட்டாச்சு, இப்ப பதவி கிடைச்சிருச்சு, அதனால நேராவே திமுக சேர்ந்தாச்சு. திமுக சேர்ந்தது கூட அந்த கட்சியில இருக்கவனுக்கே தெரியாது. அலையன்ஸ் புரிஞ்சுக்குங்க, புரியல என்ன சொல்லுவாங்க. இன்னுமாடா எங்களை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்க?